நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். கன்னி ராசி என்றென்றும் இளமையே எண்ணிக்கொண்டிருக்கும், இளமையாக இருக்க துடிக்கும் கன்னி ராசி நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கை நம் கையில் எப்படி இருக்கும்? நாம் கேட்டோ கேளாமையோ இல்லை, கேட்காம பிறந்தது தான். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் அப்படின்னு இந்த உலகத்தில் நம்ம சௌக்கியமாக இருக்கிறதுக்காகத்தான் பிறந்திருக்கோம். அதை எப்படி நம்மளை நாமே சௌக்கியப்படுத்திக்கிறது, நாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா கன்னியில் பிறந்துட்டோம். கன்னி அப்படிங்கிறது உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்களுக்கானது. இதில் நாம் எந்த நட்சத்திரம்? பேசிக்காக முதல்ல கன்னி ராசி என்னென்ன குணங்கள், கன்னி ராசிக்குன்னு ஒரு குணங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், சூரிய பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே ராசியை அடிப்படையாக கொண்டது தான். அதனால் ராசிக்கு என்ற ஒரு தனி தன்மை உண்டு. இது கன்னி ராசி. கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்? அதற்கடுத்தது நாம் பிறந்த நட்சத்திரம் எப்படி இருக்கும்? உத்திரமா, ஹஸ்தமா, சித்திரையா, இந்த நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும்? அதிலே 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையை ஏதாவது கொஞ்சம் மேம்படுத்திக்கலாமா? ஏதாவது வழி இருக்கா? சின்ன சின்ன விஷயங்கள் உண்டா? சின்னதாக ஏதாவது ஸ்லோகங்கள் சொல்கிறது, சனிக்கிழமையில் நவகிரகங்களை சுற்றிட்டு வர்றது, பிரதர்ஷனம் பண்ணிட்டு வர்றது, இப்படி ஏதாவது சின்ன விஷயங்கள் பண்ணால் நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியுமா? இதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல கன்னி ராசி. கன்னி இங்கிலீஷில் சொல்லச்சே விர்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி ராசிக்குரிய தன்மைகள் என்னென்ன? கன்னி ராசினா என்ன? புதனை அடிப்படையாக கொண்ட ராசி இது. புதன் அடிப்படையாக கொண்டது மட்டும் இல்லை, புதன் அந்த இடத்துல ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ராசி. 2ஆம் வீட்டுக்குடையவனான சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய ராசி என்றாலும், எதிரே இருக்கக்கூடிய 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் 7ஆம் வீடு சுக்கிரனுடைய உச்ச வீடு, சுக்கிரனால் பார்க்கப்பட்டால் மிக மிக உத்தமமாக இருக்கக்கூடிய ராசி கன்னி ராசி. அதனால் பேசிக்காகவே ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். கணக்கில் மேதைகள், அறிவியல் மேதைகள், இந்த டிஸ்கவரிஸ், இன்வென்ஷன்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் மெஜாரிட்டி கன்னிராசியில் பிறப்பது உத்தமமாக உண்டு. அதற்கடுத்தது கன்னிராசினாலே டீப் மெமரி. அவதாரங்கள் எடுத்தால் தெரியும், பகவானுடைய அவதாரங்கள், விஷ்ணுனுடைய அவதாரங்கள் எல்லாமே டீப் மெமரியை கொண்டது. ஏன்னா முதல்ல ஆரம்பித்தது அங்கே எங்கே விஷ்ணுனுடைய லோகத்தில் ஆரம்பித்தது. அந்த இடத்திலிருந்து ஒவ்வொரு அவதாரங்களாக வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தது பேசிக்காகவே கொஞ்சம் சென்சிட்டிவ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தொட்டா சினிங்கி அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னு அர்த்தம் கிடையாது, வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே உடனே ஒரு இம்பேக்டை மனசுக்குள்ளே கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அதற்கு அடுத்து ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அப்படின்வாங்க. ஆர்ட், லிட்ரேச்சர் அண்ட் சயின்ஸ், இயல், இசை, நாடகத்தில். ஏன்னா கன்னி புதன் சம்மந்தப்பட்டது. அதனால் அந்த இயலசை நாடகத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஸ்லோ அண்ட் டார்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சென்சிபிள், ஆறுதல், எதையுமே சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும், க்ளீனாக இருக்கணும். இது சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஓவர் சிஸ்டமேட்டிக், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள். அதே மாதிரி நியூட்ரியஸ் சம்மந்தப்பட்டது, நம்ம உடலை ரொம்ப பாதுகாக்க வேண்டும், ரொம்ப இப்படிலாம் சிஸ்டமேட்டிக்காக நம்ம சாப்பிடணும், சிஸ்டமேட்டிக்காக தூங்கணும், அப்படிலாம் இருக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள். இது இன்னும் கொஞ்சம் சொல்கிறாங்க, ஆவரேஜை விட செக்ஷுவல் அப்படைட் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸில், ஃபிசிக்கல் பாடியை டெவலப் பண்ணுறதுலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள். அடுத்தவர்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், ஹைஜீனாக இருக்கணும், எப்பயுமே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள். அதற்கடுத்து அதிகமாக தனிமையை விரும்பக்கூடியவர்கள். இது எல்லாருக்குமே பொருந்தாது நான் சொல்கிறது, ஏன்னா சிலருக்கு பொருந்தலாம். இவர்களுக்கு பேசிக்காக ஒரு நர்வஸ் வீக்னஸ் இருக்கக்கூடியவர்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட வீக்னஸ் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கொண்டவர்கள், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் கொண்டவர்கள், இப்படியாக எக்ஸ்ட்ராடினரி சிஸ்டம் ஓரியன்டாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ நாம் சொல்லக்கூடிய ஏஐ அப்படின்னு சொல்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது புதன். அந்த புதனை ஆட்சி உச்சம் கொண்ட ராசியாக இருக்கக்கூடியது கன்னிராசி. இப்படி கன்னிராசிக்குன்னு உள்ள பேசிக் குவாலிட்டி. இதற்கடுத்து நாம் பார்க்க போகிறது, இதுலேயே மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. சில யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணால் நம்மளால் பொறுத்துக்க முடியாது. இந்த அக்கல்ட் சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையவர்கள், அதிகமாக மொழியை பற்றி பேசக்கூடிய லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம், அது மாதிரி பேசக்கூடியவர்கள், இப்படியெல்லாம் இருக்குது. சில பிரச்சனைகள் வரக்கூடியவர்கள் அவர்களால். ஏன்னா கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருந்துட்டாலே
அடுத்தவன் சொல்கிறத மனசுக்குள்ளே வாங்கிப்பாங்க வழி அதிகமாக அது செயல்படுத்துவதாக இல்லாததால் அது அடுத்தவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நினைப்பான். நாமளே கொஞ்சம் அடுத்தவன் திமிராக பேசுகிறான் அப்படின்னு நினைப்போம், ஓவராக படிச்சுட்டாம்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணக்கூடியவர்கள். அடுத்தது இவர்களுடைய பேசிக்காக இப்போ நாம் பார்க்க போகிறது ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்தம் பேசிக்காக 4 பாதங்களும் இந்த கன்னிராசியில் வருது. உத்தரம், ஹஸ்தம், சித்திரை. இதில் ஹஸ்தம் 4 பாதங்கள். ஹஸ்தம் பேசிக்காக என்னென்ன குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்துட்டு, தன்மையை கொண்டவர்களை பார்த்துட்டு அதனுடைய ஒவ்வொரு பாதத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். பேசிக்காக ஹஸ்த நட்சத்திரம் கொஞ்சம் தற்பெருமை பேசுபவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இயல் இசை நாடகத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்கள். சில ஆடு மாடு, அதாவது இந்த கன்றுகள் இடத்தில் நாம் பார்த்தோம்னா மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லிச்சு. அது மட்டும் இல்லை, வீட்டிலேயே ஆடு மாடு வளர்ப்பவர்கள் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பவர் மாடு வளர்ப்பவர் அதிகமாக ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். இவர்கள் கொஞ்சம் சில சந்தர்ப்பங்களில் அடாவடியாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா சந்தர்ப்பங்களிலும் இல்லை, சில சந்தர்ப்பங்களில் அடாவடியாக. சார் அது எப்படின்னு சார், சில சந்தர்ப்பங்கள்னால் எப்படி சார் வரும் அப்படின்னா, இது தசாபுக்தி பேசிக்காக கொண்டது. பேசிக்காக ஒரு நட்சத்திரம் அப்படின்னா ஒரு ராசி அப்படின்னு பார்க்கச்சு அந்த ராசி அதிபதி எப்படி இருக்கான், ராசி அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக உச்சமாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறானா, 2ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்கான், அடுத்தது நம்முடைய ஜாதக கட்டத்திலே குரு எங்கே இருக்கார், சனி எங்கே இருக்கார், ராகு கேது, இதெல்லாம் மெயினாக பார்க்கக்கூடிய. அடுத்தது நம்முடைய தசாநாதன். இப்போ ஹஸ்தம் சித்திரை சுவாதியில் ஹஸ்த நட்சத்திரம் எடுத்தோம், உத்திரம் ஹஸ்தம் சித்திரை எடுத்தோம்னா உத்திரம் வந்து சூரியனுடைய தசையில் பிறந்தவர்கள், ஹஸ்தம் சந்திரனுடைய தசையில் பிறந்தவர்கள், சித்திரை செவ்வாயினுடைய தசையில் பிறந்தவர்கள். சித்திரை மிருகசேஷம் சித்திரையை விட்டோம், நமக்கு தெரியும் செவ்வாயினுடைய தசையில் பிறந்தவர்கள். இப்படி பிறந்தவர்கள் நமக்கு என்ன தசை இப்போ நடக்கிறது அந்த தசை நடக்கச்சு அஸ்தம்னு பார்க்கச்சு ராகு குரு சனி புதன் மேஜராக இருக்கக்கூடிய தசைகள். சுக்கிரன் தவிர மற்ற அதிகமாக 15 வருடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ராகு குரு சனி புதன் தசைகள் நடக்கக்கூடியவர்கள் 25லேருந்து 65-70 வயசுக்குள்ளே நாம் இருப்போம். அதனால் எந்த தசை நடக்கிறது, தசாநாதன் எப்படி இருக்கான், தசைக்குள்ளே அந்தரம்னு சொல்லுவாங்க, புக்தி அப்படின்னு சொல்கிறது, புக்திநாதன் எங்கே இருக்கான். இது ரெண்டும் வச்சு தான் இந்த நம்ம ஹஸ்த நட்சத்திரத்தினுடைய பலனையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹஸ்தம், இதற்கு ஹஸ்தத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் பேசுறதுக்கு இவர்களில் இயலிசை நாடகம்னு சொன்ன சங்கீத பிரியர்களாக இருப்பவர்களும் உண்டு. சில சந்தர்ப்பங்களில் நோய்வாய்ப்பட்டவர்களாக, நோய்வாய் பீடித்து, அதாவது லாங் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. சிலருக்கு சில இழப்புகளுடன் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து உயரமாக தோற்றமுடையவர்கள், எல்லோருடனும் அன்பாக பழகக்கூடியவர்கள். ஹஸ்த நட்சத்திரம் பேசிக்காகவே எல்லோருடனும் இயல்பாக அன்பாக பழகக்கூடியவர்கள். மனசுக்குள்ள அந்த தற்பெருமை இருந்தாலுமே சில சந்தர்ப்பங்களில் தான் அது வெளியே வருமொழியே மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் பேசிக்காக பழகக்கூடியவர்கள் தான். மேலும் தாயாரிடம் ரொம்ப பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏன்னா 11ஆம் வீடு வந்து சந்திரனுடைய வீடு, நம்முடைய இன்னொரு புதனுடைய வீடு வந்து அதற்கு 2ஆம் வீடு சந்திரன். தாயினிடம் பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள். செய்திகளும் சந்தோஷ குணமுடையவர்களாக எப்பயுமே மோரார்லெஸ் ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள். இந்த ஹஸ்த நட்சத்திரத்திற்கு அப்படின்னு இப்போ நம்மளுக்குன்னு ஒவ்வொன்று பிடிச்சிருக்கும் சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம பார்க்கச்சு ஹஸ்தத்திற்கு சில பேருக்கு சில மிருகங்கள் பிடிக்கலாம், சில விலங்குகள் பிடிக்கலாம், சில செய்கைகள் பிடிக்கலாம், அதாவது நீலவானம் இந்த மாதிரி ஒரு சில ப்ளசண்ட்டாக ஜேர்னி பிடிக்கலாம். சில பேருக்கு சில தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய குல தெய்வம் பிடிக்கலாம். இப்படி நமக்கு என்னென்ன நமக்கு ஏற்றதாக அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் அந்த பர்முட்டேஷன் காம்பினேஷன் ஒத்து போகிறதாக இருக்கக்கூடியதாக வருகிறது. ஹஸ்த நட்சத்திரத்துக்கு பருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே பறக்கக்கூடியவர்களில் ராஜாளி என்று சொல்லுவோம். ராஜாளியை விட ராஜாளியனுடைய வம்சமாக சொல்லக்கூடியது தான் பருந்து. ராஜாளி, பருந்து, கழுகு, கருடன் இவை எல்லாமே அந்த இனத்தை சேர்ந்தவைகள் தான். அதில் பருந்து, இந்த பருந்துக்குன்னு சில சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் உண்டு, அதை அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது நம்முடைய விலங்காக சொல்லக்கூடியது எருமை.
பெண் எருமை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு குவாலிட்டி சொல்லச்சே அது எந்த ராசி, ஆண் ராசியா பெண் ராசியா, எதிர்வரக்கூடிய ராசி என்ன ராசி, அதை ஆளுமைக்கு உட்படுத்தப்பட்ட ராசிநாதன் எப்படிப்பட்டவன், அடுத்தது அது ஒரு நீர் ராசியா, நில ராசியா, காற்று ராசியா, இப்படிப்பட்ட எல்லாம் கணிச்சு தான் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு விஷயத்தை நாம் கணிச்சு வச்சுருக்கோம். அதற்கு அடுத்து முக்கியமாக சொல்லக்கூடியது காயத்ரி மந்திரம், காயத்ரி தேவி அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் நாம் பார்த்தோம்னா பெண் எருமை நமக்கு, அதே மாதிரி பெண் ஆளுமை உடையது காயத்ரி தேவி. காயத்ரி தேவி அப்படிங்கிறது மிக மிக வலிமை கொண்ட ஒரு அம்பாளாக நாம் கருதப்படக்கூடியது காயத்ரி தேவி. காயத்ரி தேவியில் முக்கியமாக நம்ம அது காயத்ரி தேவி யாருக்கு உகந்தது அப்படின்னா இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியது. இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். நமக்கு ஏற்ற மலர் அப்படின்னா வெண் தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சார், இந்த நாளில் என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதத்தில் நம்ம பார்க்கலாம். வெண் தாமரை இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காயத்ரி தேவிக்கு நகுலன் சகாதேவன் அவர்களுக்கும் உரியதாக சொல்லக்கூடியது காயத்ரி தேவி. நம்ம சில பேருக்கு தெரியும், மார்னிங்கில் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறது, சூரியனை குறித்து சொல்லக்கூடியது தான் காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய அதிதேவதையாக விளங்கக்கூடியவள் தான் காயத்ரி தேவி. அந்த காயத்ரி தேவியினுடைய பரிமாணங்கள் தான் நம்ம பார்க்கலாம், துர்கை, அம்பாள், மகாலட்சுமி. அதனால் இந்த காயத்ரி தேவி நமக்கு ஏற்றவளாக, நம்முடைய குல தெய்வமாக பல பேருக்கு, அப்படியே காயத்ரியாக இல்லாவிட்டாலும் சில அம்மனாக, செல்லி அம்மனாக அல்லது நம்முடைய குலதெய்வம், பலவித அம்மனாக நம்முடைய குலதெய்வம் விளங்குகிறது. அதற்கு ஏற்றாற்போல அம்பாளாகவும் நாம் வழிபடுவதும் உண்டு காயத்ரி தேவியை. இது பொதுவாக இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்று. இப்போ ஹஸ்த நட்சத்திரத்திலேயே நாம் ஒவ்வொரு பாதமாக பார்க்கலாம். ஹஸ்த நட்சத்திரத்தில் முதல் பாதம், இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஹஸ்தம் அப்படின்னுச்சு சூரியனுடைய தசைக்கு அடுத்து வரக்கூடியதாக சந்திர தசையில் பிறந்தவர்கள் நாம். சந்திர தசை செல்லு போக இருப்புன்னு சொல்லலாம். 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 வருஷம் இருக்கலாம், அப்ராக்சிமேட்டாக 2 வருஷமும் இருக்கலாம், 8 வருஷமும் இருக்கலாம், அப்ராக்சிமேட்டாக 50% எடுத்துக்கலாமே. அப்படின்னா இப்போ நமக்கு அடுத்தது வரக்கூடிய செவ்வாய் முடிந்து ராகு கிட்டத்தட்ட 18, 7, 25, 30 வருஷம் ராகு தசை முடிகிற தருவாயில் இருக்கலாம். நம்ம இல்லை 25 வருஷம், ராகு தசை கொஞ்சம் 5 வருஷம் இருக்கலாம். ஸோ ராகு, குரு, சனி, புதன், குரு சனி என நம்ம முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். உபய ராசிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த உபய ராசிகளிலேயே உத்தமமான 2 ராசி தான் வரக்கூடியது, அதிபதி தான் வரக்கூடியது. புதனும் குருவும் தான் கார்னர்கள் இருக்கிற ராசி அப்படின்னும், புதனும் குருவும் தான் அதிலேயே வைட்டல் பிளேசஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த கன்னியும் தனுசும் தான் ரொம்ப வைட்டல் பிளேசஸ். அதனுடைய கர்த்தாவாக, அதனுடைய அதிபதியாக விளங்கக்கூடியவன் புதன். அதனால் இந்த ஹஸ்த நட்சத்திரம் ஏற்றம் கொண்டது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அதில் 4 பாதங்களில் முதல் பாதம் இவர்கள் உண்மையை தற்பெருமை பேசக்கூடியவர்களாகும். ஏன்னா சில சந்தர்ப்பங்களில் ஈகோ நிறைய இருக்கும் சார். படித்தவனுக்கு எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா புதன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும். குரு 4ஆம் வீட்டுக்குடையவன், 7ஆம் வீட்டுக்குடையவன் குரு எங்கே இருக்கான்னு பார்க்கணும். முக்கியமாக இது 2ம் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் இவர்கள் பேசக்கூடிய தற்பெருமை பேசக்கூடியவர்களாக சில சந்தர்ப்பங்களில் இருக்கிறார்கள். அறிவுடையவர்களாக, ஆற்றல் உடையவர்களாக, ஏற்றமுடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சில சந்தர்ப்பங்களில் பொய் பேச தவறாதவர்கள். அது உண்மை பேச மாட்டார்கள், பொய் பேசுவார்கள்னு சொல்லலை. இவர்கள் உண்மை பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டிலே கேட்பாங்க, வெளியில் போயிட்டு வரோம், அப்பா அம்மா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் கொஞ்சம் லேட்டாக வரோம், நாம் கொஞ்சம் காலேஜோ அல்லது ஹாஸ்டலையோ அல்லது நம்முடைய வேலையோ கொஞ்சம் முன்னாடி சுருக்கி கொண்டு கட்டடிச்சுட்டு ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரோன்னே எங்கே போய்ட்டுறேன் அப்படின்னா பேசாமல் இருக்கிறது, அல்லது வேறு ஏதாவது ஃப்ரெண்டை பார்த்துட்டேன்னு சொல்கிறது, உண்மையை சொல்லாது இருப்பது, அவ்வளோதான். பொய் சொல்கிறதில்ல, உண்மையை சொல்லாது இருப்பது அப்படின்னு குணமுடையவர்களாக சில சந்தர்ப்பங்களில் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவர்களுக்கு நகைகளில் பொன் நகைகளில் பிரியம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா 2ஆம் வீட்டுக்குடையவன் சுக்கிரன், 4க்கும் 7க்கும் உடையவன் குரு. அதனால் பொன் நகைகளில் அதிகமாக
எல்லா நகைகளிலுமே அதிகமாக பிரியம் கொண்டவர்களாக ஹஸ்த நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு இவர் கணிச்சு வச்சுருக்காங்க. மேலும் நாமெல்லாம் எப்படி இருப்போம்னா, நல்ல காரியங்களில் பிரியம் கொண்டவர்களாக இருப்போம். ஒரு தான தர்மம் செய்கிறது, யாராவது வந்து கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து படிப்பு சொல்லித்தருது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷனே சொல்லி தருவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஃப்ரீ எஜுகேஷன், 4 பசங்களுக்கு ஒரு கிராமங்களுக்கு போய் ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லித்தருது. அவர்களிடம் ரொம்ப ஈடுபாடாக இருப்பது. இப்படிப்பட்ட நல்ல குணங்களை கொண்டவர்களாக ஹஸ்த நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு சொல்லித்தரணும்னா நம்ம கொஞ்சம் மேதாவியாக இருக்கணும், படித்தவர்களாக இருக்கணும். அதே தான் சொன்னேன். இப்போ முதல் இது எடுத்தோம்னா கொஞ்சம் தற்பெருமைனா, அந்த மாதிரி நம்ம 10 பேருக்கு சொல்லி தரச்சே எவனாவது வந்து குறுக்க வந்து பேச வந்தான்னா அவன் வந்து கோபம் வரும், அவன் மேலே கோபம் வரும். இது ப்ளஸ்ஸுனால் வரக்கூடிய மைனஸ். இப்படிப்பட்டவர்கள் தான் ஹஸ்த நட்சத்திரத்தில் உள்ளவர்கள். இந்த ஹஸ்த நட்சத்திரத்திற்கு அதில் 1ஆம் பாதத்திற்கு எல்லாமே காயத்ரி தேவி வெண்தாமரை சேர்ந்தது தான். ஹஸ்தம் மெயினாக வேலமரம், ஆத்திமரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்திமரம், அந்த அத்திமரத்தை அதிகமாக உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறது. அந்த காலத்தில் அத்திமரம்ன்றது அத்திப்பழம், அத்திக்காய், அத்திப்பூ இதெல்லாம் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடியது அத்திமரம். அந்த அத்திமரத்தை இவர்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு சிலர் சொல்கிறார் வேலமரம் அப்படின்னுட்டு. சாதாரண வேலம், நாட்டு கருவேலமோ செவ்வேலமோ கிடையாது, வேலமரம். அப்படி வேல் அப்படின்னு சொல்லக்கூடியது வேலமரம். இதை நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நாம் எங்கேயாவது யாருக்காவது நம்ம ஒரு மரக்கன்றுகள் பரிசளிக்கணும் அப்படின்னு சொல்லச்சு, அல்லது மரக்கன்றுகள் நடனம் அப்படின்னுச்சே, நமக்கு ஏற்றதான இந்த அத்தி மரத்தையோ, ஏன்னா அத்திக்காய் ரொம்ப கசக்கக்கூடியது, உடம்புலையே இனிக்கக்கூடியது, உடம்புக்கு கசப்பும், கசக்கக்கூடியது உடம்பிற்கு. நாக்குக்கு எது இனிக்குமோ அது உடம்பிற்கு கசப்பும், நாக்குக்கு எது கசக்குமோ அது உடம்பிற்கு இனிப்பும் கொடுக்கக்கூடியதாக சொல்லுகிறார்கள். வேப்ப மரம் இதெல்லாம் ரொம்ப வேம்பு. அந்த மாதிரி அத்திக்காய் கிடையாது, வேறு விஷயத்துக்கு உபயோகப்படக்கூடியது தான் அத்தி மரம். அந்த மரம் நடும்போது அத்தி மரத்தை நடுவது அப்படிங்கிறது விசேஷமாக சொல்லக்கூடியது. வேல மரத்தையும் பொதுவாக சொல்லுகிறார்கள். இப்போது ஹஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு ஏற்றதாக இருக்குது அப்படின்னா, இதை நாம் எங்கே போய் வழிபடுறோம்? இப்போ நமக்கு வந்து புதன் அதிகமாக இருக்கிறதுனால, புதனுடைய ஓரியன்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு, அதுவும் எஸ்பெஷலி இப்போ நிறைய இடத்துல திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் வந்துருக்கு, அந்த பெருமாள் கோவிலுக்கு நாம் சென்று நம்முடைய நட்சத்திரத்திற்கு அன்றைக்கு ஏதாவது ஒரு நம்ம நல்லது நடக்கணும் அப்படின்னு நாம் நினச்சோம், ஒரு காரியம் கைகூடணும், அல்லது நமக்கு வேலை கிடைக்கணும், இல்லை ரொம்ப நாளாக குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நமக்கு வந்து ஒரு காரிய சித்தி ஆகணும்னா அந்த வெங்கடாஜலபதிக்கு நாம் சென்று ஒரு 5 வாரங்கள் நம்முடைய நட்சத்திரத்திற்கு அன்று இந்த வெண் தாமரை மலர்களால் அர்ச்சித்து வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். நான் வேற ஒரு காணொளியில் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதாவது நமக்கு ஏற்றது இது, நாம் எப்படி கோடீஸ்வரர்களாக முடியும், இந்த நிலையிலிருந்து அடுத்த லெவலுக்கு எப்படி போக முடியும், இதையெல்லாம் நம்மால் எப்படி உண்டாக்கி கொள்ள முடியும். இதே லெவல்லையே மனுஷன் இருந்தானா, இப்போ குழந்தையாக இருக்கோன்னா குழந்தையாகவே இருந்துடுறோம் இல்லையே, குழந்தையிலேருந்து அடுத்த ஸ்டெப் வரும், அதற்கு அடுத்தது மனிதன், அதற்கு அடுத்தது மேம்படுகிறோம் இல்லையா. நம்முடைய வாழ்க்கை தரம் மேம்படுத்தி கொள்வதற்காகத்தான் நாம் படிப்பதும், அதற்காகத்தான் சம்பாதிப்பதும் அதற்காகத்தான். அதனால் அந்த மேம்படுத்தல் அப்படிங்கிற போது சின்ன சின்ன விஷயங்கள் செய்யணும்னா, இப்போது காற்று குறைச்சலாக இருக்குன்னா ஒரு இடத்துல ஒரு பெட்ரோல் பங்கில் நின்று அல்லது வேறு இடத்துல நின்று காற்று அடிச்சுன்னு போகிறது தான் ஒரு 2 வீலருக்கோ 4 வீலருக்கோ நல்லது. அப்படியே வண்டியை ஓட்டின்னு போயிடுமா? இல்லையே, அதற்குரிய செயலை, ஒரு முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு முயற்சி, சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்முடைய லைஃப்பில் எடுக்க வேண்டியது. அந்த மாதிரி ஹஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் வெங்கடாஜலபதியை வணங்கி வெண் தாமரை பூவினால் அர்ச்சனை செய்து வருபவர்கள் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டவர்களாக அமைகிறார்கள். இப்போது இதனால் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல நம்ம சேனல் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்போ ஹஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம். ஹஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படின்னா இவர்களுக்கு சின்ன வயதிலேயே தாயாருடைய அன்பு கிடைக்காத இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் 1-2 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் சார் அப்படின்னா, இதற்கு பல ரீசன்ஸ் இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய தசாநாதன், தசா புக்திகள் 11ஆம் 12ஆம் வீட்டுக்காரன் எங்கே இருக்கிறான் அப்படின்றத பொறுத்து நம்முடைய ஜாதகத்தில் பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்வாங்க. அதனால் படிப்பு, பூர்வ புண்ணியம் அந்த படிப்பு சேர்ந்தது தான் பதவியை கொடுக்கக்கூடியது. இந்த இரண்டையும் நாம் உயர்த்தி கொள்வதற்கான வழிகள் என்னென்ன
அப்படின்னு பார்க்கணும். இந்த பூர்வ புண்ணியத்திலேயே அதிகமாக நாடகம், நாட்டியம், இயலிசை நாடகம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறது, அதில் ஈடுபாடு கொண்டவர்களாக அஸ்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கன்னிராசியில் பிறந்தலாம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, இவர்களுக்கு அதிகமாக ராக ஞானம் இருக்கும். சங்கீதத்தில் பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள். எங்கேயாவது ஒரு ராகத்தை கேட்ட உடனே இது சொல்லக்கூடியவர்களாக. இவர்களுக்கு ராக ஞானம் அப்படின்னா எல்லா ராகத்தையும் ஒப்பிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அதில் ஈடுபாடு கொண்டவர்களாக அதிகமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது. இந்த சில சந்தர்ப்பங்களில் இவர்களுக்கு வாயாடித்தனம் இருக்கும். அடுத்தவனோட ஆர்கியூ பண்ணுறது பிடிச்சிருக்கும் சார். அவன் என்ன சொல்கிறது, நாம் என்ன அப்படியே விட்டுட்டே போயிட்டு இருந்தோம்னா என்ன ஆகுது? அவன் தான் பெரிய எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி பேசுகிறான், அதற்கு நாம் அப்படியே விட்டுட்டே திரும்பி போயிட்டே இருந்தோம்னா அவன் பேசிட்டே இருக்கானே அப்படின்னு திரும்ப இவர்களுக்கும் அந்த ஒரு தன்மை இருக்கக்கூடியவர்களாகத்தான் அஸ்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு திட சரீரம் உள்ளவர்களாக. சரீரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இதுவாகிடாது. இவர்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி சரீரத்தை, உடம்பை பாதுகாப்பதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்களாகத்தான் இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு உண்டான மரம் அப்படின்னு சொல்லச்சு தென்னை மரம் அப்படிங்கிறாங்க. தென்னை மரம் மிக மிக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மரம். அப்படின்னா உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய மரம். இளநீர் அப்படிங்கிறது குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அந்த இளநீரை கொடுக்கக்கூடியது தென்னை. அந்த தென்னை மரத்தை ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நாம் தென்னை மரத்தை வைக்கக்கூடாது, ஏன்னா தென்னை மரத்தை வைத்தவன் நட்டவன் அதை அனுபவிப்பதில்லை அப்படின்னு. அதனால் நம்ம வேற யாருக்காவது கொண்டு போய் பண்ணணும் அப்படின்னா தென்னை மரத்தை கொடுப்பது, அதை தானமாக கொடுப்பது, 100 தென்னை மரத்தை தானமாக கொடுப்பது, இதெல்லாம் நம் வாழ்க்கையில் மேம்பட செய்யக்கூடியதாக இருக்கும். நாம் இந்த இடத்த அனுபவிக்கணும் இல்லை சார் அப்படின்னா வேற ஒரு இடத்துல தென்னை மரம் வளர்ப்பது, அவர்களுக்கு தானமாக கொடுப்பது, இதை செய்து வருதல் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். இந்த பொதுவாக கடைசியில் பார்க்கலாம், இந்த அஸ்த நட்சத்திரத்திற்கு என்னென்ன மைனஸ் இருக்குது, அந்த மைனஸில் என்ன நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம், என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறது. இப்போ 3ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள். சிலர் படிப்பு இருக்கும், ஆனால் கூடவே ஏழ்மையும் இருக்கும். சார் என்ன சார் பண்ணுறது, அவன் கையெழுத்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் தலையெழுத்து என்னவோ தெரியல சார், அவனையும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறான், மேலே வரவே முடியல. இப்படியாக சொல்லக்கூடியவர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் உடல் உபாதைகள், நோய்வாய், அதாவது தீர்க்க முடியாத நோய்கள் கண்டினியூஸாக கூடவே இருந்துருக்கும் சார். அது சின்ன வயசில் நம்ம பார்த்தோம்னா தெரியும். சொறி சிறங்கு வந்தவர்கள் அந்த காலத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் 8 வருஷம் அப்படியே இருக்கும், அவர்களுக்கு போகவே போகாது. அந்த மாதிரி சில நோய்வாய்ப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இளம் வயதில் தந்தையை இழந்தவர்களாக இருப்பார்கள். 12ஆம் வீட்டுக்குடையவன் சூரியன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்தது. தந்தை அன்பு அதிகமாக இல்லாதவர்களாக இவர்கள் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா புதனுக்கும் சந்திரனுக்கும் தெரிந்தவர்களுக்கு தெரியும், அவ்வளவாக ஒத்துப்போகாது. சில சந்தர்ப்பங்களில் ஒத்துப்போகும். சூரியனுக்கும் அதே மாதிரி தான், சந்திரனுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா சந்திரனுடைய பிள்ளை தான் புதன். அதனால் சில சந்தர்ப்பங்களில், ஆனால் இவர்கள் ஒன்றே அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பேசிக்காக புதனுடைய தன்மை அப்படிங்கிறதுனால நல்ல அறிவு கூர்மை உடையவர்களாக இருப்பார்கள். வியாபாரத்தில் அனுபவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏதாவது ஒன்று டக்குன்னு ஒரு வியாபாரத்தை, அந்த நுணுக்கங்களை நாம் வியாபாரம் பண்ணுவதாக இருப்பார்கள். அப்படி வியாபாரம் பண்ணலை அப்படின்னா அடுத்தவனுக்கு அந்த நுணுக்கத்தை டக்குன்னு ஒரு 2 செகண்ட் 3 செகண்டில் சொல்லக்கூடியவர்களாக, இதை செஞ்சால் அதை அடுத்தது இதை பண்ண அவனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வியாபார நுணுக்கங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தது இவர்கள் சில சந்தர்ப்பங்களில் ஆப்போசிட் செக்ஸ், அதாவது உள்ளங்கவர்பலாக இருப்பார்கள். கணவன் ஆண்மகனாக இருந்தால் பெண்ணையும், பெண்ணாக இருந்தால் ஆண்மகனையும் கவர்வலாக ஈடுபாடு கொண்டவர்களாக இவர்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள். வெளியில் சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே இருக்கும். பேசிக்காக இது ஹஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான தன்மை இது. இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் ஓதியன் மரம் அப்படிங்கிறாங்க. ஓதியன் அப்படிங்கிறது நாங்கள் இதில் கேட்டிங்கன்னா தெரியும், அதாவது கிராமங்களில் கேட்டால் நமக்கு புரியும். ஓதியன் மரம் அப்படிங்கிறது அந்த மரத்தினுடைய தன்மைகளை கொண்டவர்களாக. இப்போ எல்லாத்தையுமே காம்பினேஷன் பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும். இது 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இப்போ 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஓவராலாக ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஹெல்த்தில் நர்வ்ஸ் வீக்னஸ் இருக்கக்கூடியவர்களாக இவர்களுக்கு அதிகமாக
பேசிக்காக இவர்களுக்கு வந்து ரொமாட்டிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம். எக்ஸ்ட்ராடினரி சிஸ்டம் குரானிக் டிசீசஸ் இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் நம்ம அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உள்ள ஒரு இதுலேயே சில பேர் நம்ம பார்த்தோம் 3ஆம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தீவிரமான மேத்தமேட்டிஷியனாக இருப்பார்கள். ஏஐ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முதலே நான் சொன்னேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த தொழிலில் ஈடுபாடு கொண்டவர்களாக அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஹைஜீன் கிளென்லினஸ், ரொம்ப எதையும் தொடச்சி வச்சுக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் கிட்னி, அதாவது கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு, அந்த அப்டமன் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். பேசிக்காகவே விர்கோ கன்னியை சேர்ந்தவர்கள், கன்னி ராசியில் பிறந்தவர்கள், அடுத்தது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு நம்முடைய காயத்ரி மந்திரம் நாம் சொல்லிட்டு வரணும் சார். காயத்ரி மந்திரம்ங்கிறது 2 லைன் இருக்கக்கூடியது தான் காயத்ரி மந்திரம். அதுலேயும் நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய காயத்ரி மந்திரம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போது ஓம் நமோ நாராயணாயங்கிறது ஒரு மந்திரம், அதே மாதிரி 2 லைனில் சொல்லக்கூடியது தான் காயத்ரி மந்திரங்கள். விஷ்ணுவுக்கு தனி காயத்ரி, ஓம் தாசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதியார் அப்படிங்கிறது காயத்ரி மந்திரம், ராமனுடைய காயத்ரி மந்திரம். இந்த மாதிரி நமக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கு காயத்ரி மந்திரம் இருக்குது. பேசிக்காக புதன் அப்படிங்கிறதுனால மகாவிஷ்ணு எந்த நிலைமையில் இருந்தாலும் மகாவிஷ்ணு அல்லது மகாவிஷ்ணு சம்பந்தப்பட்ட சூரியன், அந்த மாதிரி அவதாரங்கள், அந்த அவதாரங்களில் காயத்ரி மந்திரங்களை சொல்லி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றம் தரும். என்ன பண்ணணும் அப்படின்னா, காயத்ரி புதன்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 விளக்கேற்றி வைத்துவிட்டு அந்த நம்முடைய இஷ்ட தெய்வம், நாம் எந்த தெய்வத்தை வணங்குகிறோமோ அந்த தெய்வத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை புதன்கிழமைகளில் 21 நாள் 8 நாளைக்கு 21 தரம் 8 நாளைக்கு சொல்லணும். மினிமம் 11 நேரம் 8லேருந்து 11 நாட்களுக்கு நாம் சொல்லியிருந்தோம்னா புதன்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 நமக்கு ஏற்ற காரிய சித்தி ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்முடைய குலதெய்வம் இருக்குது, ஐயனார் இருக்குது, அல்லது ஐயப்பன் இருக்கார், அல்லது வேறு எல்லை தெய்வங்கள் இருக்குது. ஒன்றுத்துக்குன்னு காயத்ரி மந்திரங்கள் இப்போ இருக்குது. முருகனுக்குன்னு காயத்ரி மந்திரம் இருக்குது, ஆஞ்சநேயருக்கு இருக்குது, விநாயகருக்கு இருக்குது. நம்முடைய தெய்வம் இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை 11 தரம் 11 நாட்கள் நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா நாம் நினைத்த காரியங்கள் நடக்கும். கடைசியாக முடிக்கச்சே ஒரு அர்ச்சனை செய்து, அதுவும் வெண் தாமரையால் அர்ச்சனை செய்து நம்முடைய அந்த சித்தி அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காரிய சித்தி பெறுதல் அப்படின்னு. இதை செய்து வந்தோமையானால் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்றங்கள் மாற்றங்கள் வரும் சார். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம மாற்றி போகிறது. இப்போ மழையில் போகிறோம் அப்படின்னா, மழை வருதுன்னா வருதோ வரலையோ, கேரளைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக கையில் குடை வச்சுட்டே இருப்பாங்க. என்ன காரணம்? வரும்போது அந்த குடையை நாம் விரித்துக்கொள்ளும், நம்மை அது காப்பாற்றும் என்ற நம்பிக்கை. அந்த மாதிரி நம்ம முன்னாடியே கூட இப்போதைக்கு சொல்லி வைத்தேன்னு ஆழ்வார் சொல் மாதிரி நம்ம முன்னாடியே அதை செய்து வைக்கலாம். ஆனால் முடியாது. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் இந்த கந்த சஷ்டி கவசத்தில் ஒரு 4-5 வரிகள், விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமத்தில் 4-5 வரிகள், இதெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நமக்கு ஏற்றது எது அப்படிங்கிறது கேட்டேன்னு சொல்லுவாங்க. அதை நாம் செய்து வந்தோமையால் மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். இது மகாவிஷ்ணு மகாலட்சுமி காயத்ரி சம்பந்தப்பட்டதுனால இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் திருவண்ணாமலை வலம் வருதல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். திருவண்ணாமலை வலம் வருதல் அப்படின்னா புதன்கிழமைகளில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அது ஏன்னா இப்போ கும்பல் அதிகமாக இருக்குது பௌர்ணமியின் போது. அதனால் புதன்கிழமைகள் ஒரு 5 புதன்கிழமை, நாட் நெசசரி அடுத்தடுத்து 5 அடுத்தடுத்து வரணுங்கிறதுல நம்மளால் முடிஞ்சோம். இந்த மாதம் ஒரு புதன்கிழமை, அடுத்த மாதம் ஒரு புதன்கிழமை, அந்த மாதிரி 5 புதன்கிழமைகளில் நாம் வேண்டிக் கொண்டு திருவண்ணாமலை கிரிவலம் செய்து வந்தோமேயானால் அனைத்து விதமான நாம் நினைக்கக்கூடிய அனைத்தும் சாத்தியமாவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இது ஹஸ்த நட்சத்திரம் ஓவராலாக. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அழகிய தோற்றமுடையவர்களாக இருப்பார்கள். எல்லோரிடமும் அன்போடு பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களிடம் பற்று கொண்டிருப்பார்கள். சகோதரரிடம் பற்று கொண்டிருப்பார்கள். ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தாய் தந்தையரிடம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். நல்ல செய்கை, நல்ல குணம் கொண்டவர்களாக இருக்கார். எப்பயும் ப்ளசண்ட்டாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கன்னிராசியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப ஏற்றம் விசேஷம் நிறைய உண்டு. ஹஸ்த நட்சத்திரம்
இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும். இந்த நட்சத்திரம் நமக்கு இப்போது அடுத்தது நம்ம என்னென்ன, இப்போ ஹஸ்த நட்சத்திரம்னா ராகு, குரு, சனி, புதன் அப்படின்னு சொல்லிச்சு. இவர்களுக்கானது இந்த ராசியில் நாம் பிறந்தோம், இந்த பாதங்கள் வரைச்சி, அதாவது இந்த தசாநாதன் வரைச்சி, இந்த தசை வரைச்சே நாம் எப்படி பண்ணணும், இந்த தசை வரைச்சே நாம் என்ன பண்ணினா நமக்கு ஏற்றம் இருக்கும் அப்படிங்கிறது வேற ஒரு காணொளியில் சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதனால் அந்த காணொளியையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முக்கியமான விஷயம், இந்த ஹஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் அப்படின்னு சொன்னால் புத்திரசீவி அப்படிங்கிற ஒரு மரம் இருக்குது. அந்த புத்திரசீவியினுடைய மரம் இது அதிகமாக யாரும் கேள்விப்பட்டதாக தெரியல. ரொம்ப அடர்ந்த காடுகளில் வளரக்கூடிய மரம். நம்ம கேள்விப்பட்டு அந்த புத்திரசீவி நமக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியது இந்த புத்திரசீவி மரம். அதனால் அதையும் நாம் அந்த மரம் நடும்போது அல்லது வேற எங்கேயாவது மரம் வாங்கி தரணும், ஒரு மரம் நடுவதற்கு அப்படின்னா இந்த புத்திரசீவின்ற மரத்தை தெரிந்து கொண்டு வாங்கி நம்ம அன்பளிப்பாக கொடுத்தல் அப்படிங்கிறது அதாவது ஹஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு மேன்மையும் ஏற்றத்தையும் தரும். மறந்துடாதீங்க, என்ன நம்ம ஒரு கோயிலுக்கு போய் அர்ச்சனை செய்தாலும் ஒரு 4 வெண்தாமரை மலர்களை கூடவே சேர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிக்கும், வாழ்க்கையும் மனமாக இருக்கும். நன்றி. வேறொரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.